செய்வித்து அவர் பல நாள் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். இவருடைய பெயர் பரஞ்சோதியார் என்று இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல அவருக்கு இப்போதான் சிறு தொண்டர் என்று சொல்லுகிறார். ஏன் சிறு தொண்டர் என்ற பெயர் அவருக்கு வந்தது என்று சொன்னால், அடியார்களை பார்த்து வணங்குகின்ற பொழுது தன்னை குறுக்கி கொண்டு அப்படியே பணிவாக நின்று வணங்குவாராம். அதனால் அவருக்கு பேர் சிறு தொண்டர். ஏன்னா ஒரு படை தளபதி எப்படி இருப்பார்? நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பார். ஆனால் அடியார்களை கண்டு வணங்குகின்ற பொழுது அப்படியே தன்னை சுருக்கி கொள்ளுவார். அதான் சொல்றார், சீத மதியரவினுடன் செஞ்சடை மேல் செறிவித்த நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராய் அடைந்தார். ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். இதுதான் அடியார்களை எப்படி பணிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல சொல்கிறார். நம்முடைய நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது மற்றவர்கள் அடிபணியா முன்வணங்கும் அரசு என்று சொல்லுவார். நாவுக்கரசு பெருமான் திருவேடத்தோடு இருந்தால் போதுங்க. குழந்தையாக இருந்தாலும் கூட அவர்தான் முன்பாக விழுந்து வணங்குவார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு நம்முடைய அப்பூதி நாயனாருடைய புராணத்தில் வைத்து போற்றுகின்றார். அது மாதிரி அடியார்களை காண்கின்ற பொழுதெல்லாம் அப்படியே நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் அப்படின்னு அப்படியே தன்னை குறுக்கி கொண்டு இருந்ததனால் அவருக்கு சிறு தொண்டர் என்ற பெயர் வந்தது என்று சொல்கிறார். அப்படி அவர் பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு திருவெண்காட்டு நங்கை பால் ஒரு ஆண் குழந்தை அவதரிக்கிறது. அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் 3 பேருடைய பெருமைகளையும் சொல்கிறார். ஒரு குழந்தை பிறந்தது என்று சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான்